இன்னைக்கு இந்த ஒரு ஷோ நாட் ஜஸ்ட் ட்ரைலர் லான்ச், நிச்சயமாக இது திரு விஷால் சார் அவர்களோட வாழ்க்கையில ஒரு டைரக்டராக லான்ச் ஆகக்கூடிய அனதர் அமேசிங் ஈவென்ட்டாக இருக்க போகுது. எஸ், இந்த ஒரு அழகான ஈவென்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி there's a thing to do. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த திரையுலகத்துல பல ஜாம்பவான்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இனியும் வரப்போறாங்க. ஆனா சில பேரோட படைப்புகள் நிச்சயமா என்னைக்கும் நம்ம மனசுல இருந்து அழியவே அழியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படைப்புகளை கொடுத்த 3 முக்கியமான நபர்களுக்கு இன்னைக்கு நம்ம மரியாதை செலுத்த போறோம். மகுடம் திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் மறைந்த திரு ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் மற்றும் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜ் ஐயா அவர்கள் மற்றும் திரைக்கதை மன்னர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இங்க பிசிக்கலா பிரசன்ட் ஆகி இல்லை அப்படின்னாலும் அவங்க 3 பேரோட மனசும் இந்த ஈவெண்ட்ல நிச்சயமா இருக்கும். இந்த ஈவெண்ட் மட்டும் இல்ல, திரையுலகத்துல இனி வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்லயும் அவங்க ஆம்னி பிரசன்டா இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சோ அவங்களுக்காக இப்போ எல்லாரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் டெஃபினிஷன் அவங்க லைஃப்ல வச்சிருப்பாங்க. பட் ஒரு இண்டிவிஜுவல் எப்பயுமே எப்போ சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா, தான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை ரிப்பீட்டடா பண்ணாம ஒரு புதுசா ஒரு பாத் கிரியேட் பண்ணி அதுல ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாங்க பாத்தீங்களா, எந்த ஒரு பயமுமே இல்லாம. அந்த மொமெண்ட்ல நிச்சயமா அந்த ஒரு இண்டிவிஜுவல் செம்மையா சக்சஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இத்தனை வருடங்களாக கேமராக்கு முன்னாடி நின்று ஒரு நடிகராக நம்மளை என்டர்டெயின் பண்ண விஷால் சார், கேமராக்கு பின்னாடியும் நின்று நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு அடி எடுத்து வச்சிருக்காரு. அதற்காகவே இயக்குனர் திரு விஷால் அவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். we are very happy நீங்க டைரக்டராக மகுடம் படம் மூலமா லான்ச் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நிச்சயமா சில படங்கள் வந்து நமக்கு என்டர்டெயின்மெண்டாக இருக்கும், சில படங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனா சில படங்கள் மட்டும்தான் மைல்ஸ்டோனாக இருக்கும். மகுடம் படம் அப்படி ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும். why? because சுபகட் பிலிம்ஸோட 99வது திரைப்படமாக மகுடம் படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. அது நிச்சயமா ஒரு பெரிய மைல்ஸ்டோனான விஷயமாக தான் இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா நடிக்கிறது அப்படின்றது ஓகே, அதுவும் ஒரு கஷ்டமான விஷயம். பட் டிரெக்ஷன் பிளஸ் ஆக்ஷன் அதுவும் ஒரு கஷ்டமான விஷயம். பட் டிரெக்டர் பிளஸ் ஆக்டர் அதுவும் இல்லாம படத்துல 3 முக்கியமான கதாபாத்திரத்தையும் நம்ம ஹீரோ சாரே பண்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு மெனக்கெடல் அந்த படத்துல இருந்திருக்கும் அப்படின்றத சத்தியமா யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி பல சவால்கள், பல சேலஞ்சஸ் இந்த படத்துல வந்து இருந்திருக்குது. மகுடம் படத்தோட இந்த ஒரு எல்இடி பார்க்கும்போதே தெரியும், 3 டிஃபரெண்ட் லுக்ஸ் இருக்குது, டிஃபரெண்டான ஏஜ் கேப் இருக்குது. அப்படின்றப்போ நிச்சயமாக ஒரு ப்ராமிசிங்கான படமாக வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. படத்தோட டீசருக்கு பெரிய வரவேற்பு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 4 பாடல்கள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்குது. நச்சந்தி மச்சானே அப்படின்ற ஒரு பாட்டு வந்துட்டு பயங்கர வைரல், பட்டி தொட்டி எல்லாம் செமையான வைரல். இந்த படத்துக்கு ஏன் அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். புக் மை ஷோல இப்போ நீங்க எடுத்து பார்த்தா கூட அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய படத்துல டாப்ல இருக்குது மகுடம் திரைப்படம். அதுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தன்னுடைய முதல் படத்திலேயே எல்லாரையும் இவ்வளவு ஆர்வமாக, இவ்வளவு ஒரு என்ன இருக்கும் அந்த படத்துல அப்படின்ற ஒரு ஃபேக்டரை கிரியேட் பண்ண விஷால் சாருக்கு தான் நிச்சயமா எல்லா ஒரு பெருமையும் போய் சேரும்னு நான் நம்புறேன். சோ இந்த ஈவெண்ட்டை நம்ம அழகா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏவி நம்ம கேப்டன் ஆஃப் தி ஷிப், நம்ம ஹீரோ விஷால் சார் அவர்களுக்காக ஃப்ரம் தி டீம் மகுடம். நடிகராக மகுடம் சூடிய திரு விஷால் சார் அவர்கள் இந்த படம் மூலமா இயக்குனரா மகுடம் சூட போறாரு. சோ ஐ வெல்கம் விஷால் சார் அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். பிரஸ் மற்றும் மீடியா நண்பர்களுக்காக பேச வேண்டி இருக்குது. பட் நான் ஏன் இப்போ உடனே கூப்பிட்டேன் அப்படின்னா, உங்க சார்பா பிரஸ் மற்றும் மீடியா நண்பர்களுக்கு ஒரு சின்ன வரவேற்பு கொடுத்துடலாம். வந்திருக்கிற என்னோட நண்பர்களுக்கு, அது எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா, எப்பவுமே 23 வருஷமா 22 வருஷமா நண்பர்கள் எல்லாம் மறுபடியும் இன்னொரு மேடையில் அவங்க எல்லாரும் கேட்குதா? வால்யூம் கேட்குதா? எல்லோருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். இந்த
இதே இடத்துல இதே மேடையில் நிறைய முறை நடிகனாக அவங்கள சந்திச்சிருக்கேன். முதல் முறையாக ஒரு இயக்குனரும் நடிகரும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் அகெயின் memory which I can never forget, which I will take it to my grave, because ஒரு 35 ஆண்டு கனவு வந்து இன்னைக்கு நினைவாகி ஆகஸ்ட் 14th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகும் ஒரு மகுடம் திரைப்படம். ஸோ அந்த மகுடம் திரைப்படம் மூலிமா ஒரு இயக்குனராக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஆர்பி சௌத்ரி சார் ஓட 99வது படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் 45வது புதுமுக இயக்குனராக நான் அறிமுகமாகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நம்ம மத்தியில் அவர் இருந்தால் நல்லா இருப்பார். அவர் ரியலி வாண்ட் டு ஷோ த ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக இந்த 44 இயக்குநர்கள் அவர் எப்படி அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நானும் எல்லா முயற்சிகளும் பண்ணி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 கொண்டு வரேன். ஸோ மன்னிக்கவும் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு இயக்குனராக ஒரு நடிகனாக உண்மையாக சொன்னோன்னா வண்டியில் தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன். தயவுசெய்து தப்பாக நினைக்கிறேன். நான் எதுவும் ரெடி ஆகிட்டு ரூமும் போய் எல்லாம் அப்படி பண்ணல. வண்டியிலே தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். டிரைவர் மட்டும் தான் நான். ஏன்னா ஃபைனல் மிக்சிங்கில் உங்களுக்கு நான் ட்ரெய்லர் வேறு காட்டணும். அதுவும் தமிழ், தெலுங்கு, ஆந்திரா, ஹிந்தி, தெலுங்கானா வேறு காட்டணும். ஸோ அந்த ஃபைனல் மிக்சிங் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வண்டியில் ஏறினோடனே டிரைவர் தம்பி பிரபு மிக்கி சொன்னாங்க நீங்கள் ஆக்டருங்க. அதனால டிஷர்ட் மறுபடியும் சாய் நச்சிக்கா கொடுத்த டிஷர்ட் இந்த மாப்பிள்ள நல்லாங்க பேண்ட் ஷர்ட் அவங்க அவங்க கொடுத்தாங்க. இந்த இப்படி தான் பண்ணிக்கணும் எல்லாருக்கும். ஸோ அதனால தேங்க்யூ ஃபார் கம்மிங். மோர் டு டாக் as we continue. Thank you. Love you all. Thank you sir. ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் விஷால் சாரோட இருக்குது. ஸோ நம்மளோட ஈவெண்ட்டோட அடுத்தபடியாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகுடம் படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வருதுப்பா அப்படின்னோடனே என்ன மாதிரி ஒரு பாட்டா இருக்கும், என்ன ஒரு ஜானர்ல இருக்கும் அப்படின்ற ஒரு பல டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பாட்டே பயங்கரமா இடியை இறக்குற மாதிரி ஒரு ரேப்பை இறக்குவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ரேப்பா தான் ரைஸ் ஆஃப் லிங்கா அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து அமைஞ்சது. ஸோ அந்த ஒரு பாடல் எவ்வளவு பேர் ரசிச்சாங்க அப்படின்றது வந்து சொல்லவே முடியாது. அவ்வளவு ஒரு வைட் மெட்டீரியலாக ரைஸ் ஆஃப் லிங்கா மாறி இருக்குது. இப்போ ரைஸ் ஆஃப் லிங்கா பாடல் உங்கள் பார்வைக்காக. ஹேட்ரிக் அடிச்சாரோ அதே மாதிரி விஷால் சார் கூட இது ஜிவி சாருக்கு 3வது படம். இந்த படமும் பயங்கர ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த மியூசிக் கேட்கும் போதே தெரியுது. இந்த சூப்பரான ரைஸ் ஆஃப் லிங்கா ரேப்ப பாடின சிங்கர் வினோத் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. ராப்பர் வினோத் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் வினோத். நான் ஆக்சுவலி வந்து ஒரு ரேப்பர், லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் வெரி ப்ரௌட்லி ஐ கேன் சே விஷால்னா அவனோட தம்பி. ஸோ எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு 10 years முன்னாடி ஆரம்பிச்சிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் விஷால் நாங்கள் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அன்னிலேருந்து எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ அவர் எப்படியாவது என்ன ஏதாவது ஒரு மூவியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை விட இன்ஃபேக்ட் அவர் தான் இஸ் ஆல்வேஸ் தாட் அபவுட் மீ. நீ பண்ணணும்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் 3 years பேக் மியூசிக்கே விட்டுட்டேன். அண்ட் ஒரு நாள் என்ன ஃபோன் பண்ணி சம்மந்திட்டு அதெல்லாம் எப்படி நீ விடலாம், நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் அமுச்சு கொடுத்த விஷயம்னா ஐ திங்க் அண்ணா ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரில, பட் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ நான் ஃபார் டூயிங் திஸ் டு மீ. மகுடம் பற்றி பேசணும்னா ஐ திங்க் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 months-ஆகவே விஷால்னா டைரக்ட் பண்ணுவாங்க, அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, டியூன் பாடுவாங்க, டே இப்படி பண்ணு மாற்றி பண்ணு. ஸோ இஸ் ஆல்வேஸ் மியூசிக் டிரெக்ஷன், அந்த சினிமா அப்சஷன் அவருக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ நான் வெரி வெரி இம்ப்ரெஸ் இவ்வளோ ஒரு டெடிகேஷன் ஒரு பர்சனுக்கு இருக்குமான்னு. அண்ட் வித் ஜிவி சார் அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி டைம்லையும் எனக்காக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணி அண்ட் அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஜிவி சார் அண்ட் விஷால்னா பார்த்து கண்டிப்பாக தே ஷுட் லேர்ன். அண்ட்
தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மேம் ஃபார் காலிங் மீ ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ. இன்னும் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குது, என்ன அப்படின்னா Sure. ஹிப்ஹாப் தமிழ ஆதி அண்ணாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் விஷால் சார் தான். கண்டிப்பா. இன்னைக்கு அண்ணா வந்துட்டு தொடர்ந்து அந்த வெற்றி, அங்க ஆரம்பிச்ச வெற்றி இன்னைக்கு வர போயிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கப்போ, திரும்ப விஷால் சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு ரேப்பராக அப்படின்றப்போ எவ்வளவு கனெக்டிங்கா இருக்குது அந்த ஒரு மொமெண்ட், உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்குது? மேம் டு பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப எனக்கு நர்வஸாகவே இருக்கு. பிகாஸ் ஆதினா எங்கேயோ இஸ் அக்கம்ப்ளிஷ், ஒரு லெவல் எங்கேயோ இருக்காரு. பட் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை. கண்டிப்பாக அந்த எஃபர்ட் எல்லாமே, இந்த சப்போர்ட் எல்லாரும் கொடுத்தா ஐ டெஃபினெட்லி ட்ரை டு பி another ஆதினா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ Thank மச் you. சார். நன்றி. நன்றி. தொடர்ந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நச்சுந்தே மச்சானே அப்படின்ற ஒரு பாட்டு எவ்வளவு வைரல் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு சூப்பரான கலர்ஃபுல்லான செட், ஆக்சுவலி செட்டாவே டான்ஸ் அதோட பிரமாதம். அண்ட் நிறைய பேர் அந்த பாடல்களுக்கு ரீல்ஸ் போட்டு, இங்க மட்டும் இல்லாம வெளிநாடுகளையும் அந்த பாட்டு அவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய பேர் ரீல் பண்ணி எல்லாரையுமே டேக் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நச்சுந்தே மச்சானே எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது, அதோட சக்சஸ் எப்படி இருந்ததுன்றத ஒரு சின்ன ஏவியில பார்க்கலாம். ஓவர் டு தி எல்இடி ப்ளீஸ். சூஸ் பண்ணி குறிப்பா காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா மொத்த கைவித்தையும் காட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பயங்கர கலர்ஃபுல்லான சாங்காவே இந்த பாடல் இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாட்டை நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு வரை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு சின்ன ஏவியாக